ஃபேட் ஆஃப் தமிழ்நாடு 1.0, அதாவது தமிழ்நாட்டின் தலைவிதி தலையெழுத்து முதல் வெர்ஷன் அப்படின்றது தான் அந்த சர்வேவுடைய பேர். ஆனால் 60 விழுக்காடு இந்துக்களையும் 19 விழுக்காடு கிட்டத்தட்ட 20 விழுக்காடு கிறிஸ்தவர்களையும் 15 விழுக்காடு இஸ்லாமியர்களையும் நம்ம நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் டாக்டர்லேருந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிலேருந்து வழக்கறிஞர்கள் போலீஸ் மீடியா எல்லாருக்குமே எடுத்துருக்கீங்க. ஐடியில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு உங்கள் ஊர் எம்எல்ஏ உடைய செயல்பாடுகள் அவங்க உங்களுக்கு பண்ணியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன திருப்தி என்ன அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட பாருங்க இதில் 98% பேர் மார்க் கொடுத்துட்டு போயிருக்காங்க. வழக்கமாக 10 விழுக்காடு வந்து நோ ரெஸ்பான்ஸ் வந்துடும். 37 விழுக்காடு மக்கள், அதாவது இவங்க கேட்ட 1.5 லட்சம் பேரில் 37 விழுக்காடு பேர் 25 மார்க்குக்கு கீழே தாங்க போட முடியும். நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்க? நான் மைனஸ் ஏதாவது தான் போடலாம். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அப்படின்றது இல்லையா, இதுல கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்ல அதிகமாக உங்களை ஈர்த்த திட்டம் அல்லது நீங்கள் அதிகமாக பயனடைந்த திட்டம் அப்படின்னு கேட்கும்போது இது மேல எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குதோ அந்த அளவுக்கு அதிருப்தியும் கேள்வியும் இருக்குதான் செய்யுது. பக்கத்து வீட்டில் ஏசி வச்சுருக்காங்க, ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்குது. நாங்கள் ஒன்றுமே இல்லை, ரேஷன் அரிசி தான் வாங்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இது எந்த அளவுக்கு இது எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கி தருமோ அந்த அளவுக்கு பேக் ஃபயரும் ஆகுன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கோம். கண்டிப்பாக இல்லை. முதல் கேள்வி வந்து உங்களுக்கு ஆட்சியினுடைய நம்பிக்கை, ஆட்சி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி முதலமைச்சர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இந்த முதலமைச்சர் நிறைய திட்டங்கள் நான் செஞ்சுருக்கேங்கிறார். குறிப்பாக 99% அறிவிப்புகளை நாங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கோம். எங்களுக்கு தேர்தல் அறிவிப்பில் 99% அறிவிப்புகள் நாங்கள் செயல்படுத்திட்டோம் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ முதலமைச்சர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கான கேள்வி. நோ ரெஸ்பான்ஸ். இந்த நோ ரெஸ்பான்ஸை நம்ம என்னன்னு தான் புரிஞ்சுக்கிறது. கருத்து சொல்ல விரும்பலை. நாங்கள் ஏன் கருத்து சொல்ல விரும்பல? பயமா? ஏங்க ஓசர் மேலே மண்ணு வந்து விருப்பத்துக்கு அடிக்கிற பாட்டியே வந்து தனிப்படையை வச்சு தேடுறாங்க. அப்புறம் இப்படிங்க பதில் சொல்லுவாங்க. அப்படிதாங்க இருக்கும் நோ ரெஸ்பான்ஸ். பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 50 விழுக்காடுக்கும் மேற்பட்டவர்கள் அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியாக திருப்தியாக செயல்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். இடம்பலம் நேயர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தோம், சர்வே ஒன்று எடுக்கப்பட்டிருக்குது 2025. அந்த சர்வேயோட பேரை படிச்சிடம் பாருங்க, படிக்கிறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஃபேட் ஆஃப் தமிழ்நாடு 1.0, அதாவது தமிழ்நாட்டின் தலைவிதி தலையெழுத்து முதல் வெர்ஷன் அப்படின்றது தான் அந்த சர்வேவுடைய பேர். அது எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னா 2024 டிசம்பர்லேருந்து பிப்ரவரி 15, 2025 வரைக்கும் எடுக்கப்பட்டது. இந்த கருத்து கணிப்பை எடுத்த நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிக் மீடியா நெட்வொர்க். இவங்க 2021 துல்லியமாக கிட்டத்தட்ட தேர்தல் முடிவுகள் என்ன வந்துச்சோ அதே நம்பர்ஸை தான் தேர்தல் முடிவுகளுக்கு 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்பாகவே எடுத்து சொல்லியிருந்தாங்க. 1-2 தொகுதிகள் தான் மாறுபட்டுச்சு, அப்படியே வந்துச்சு. பல முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்த முடிவுகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக போயிடுச்சு, தப்பாக போயிடுச்சு. ஆனால் மிக துல்லியமாக இருந்துச்சு இவங்களுடைய முடிவுகள். 24 கொஞ்சம் மாறின மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் மாறுபட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் 21 ரொம்ப துல்லியமாக இருந்துச்சு. நான் கூட அப்போ பார்த்தது எனக்கு இப்பயுமே ஞாபகம் இருக்கு. அந்த அடிப்படையில் ஸ்பிக் மீடியா நெட்வொர்க் உடைய நிறுவனர் திரு ஹரிஷ் அவர்களை நம்ம வரவேற்கலாம். வணக்கம் ஹரிஷ். அடுத்ததாக இடம்பலம் ஊடகத்தின் ஆசிரியர் திரு கிஷோர் கேசாமி அவர்கள். வணக்கம் திரு கிஷோர். வணக்கம். 2025, அதாவது நாளைக்கு தேர்தல் நடந்தா இன்னைக்கு இருக்கிற கூட்டணிகள்லாம் இப்படியே இருந்தா 5 முனை போட்டி அப்படின்ற பேர்ல ஒரு தேர்தல் நடந்தா அது எப்படி இருக்கும்? திமுகவுக்கு ரொம்ப சாதகமா போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பொதுவாக சொல்றாங்க இல்லையா, அது உண்மையா? அப்படி தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இல்லை, அது உண்மையா? தொகுதி வாரியே என்ன நிலவரம்ட்டு இன்னும் நிறையங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ இருக்குது. காலேஜ் படிக்கும்போது கூட நான் இவ்வளோ பிரிண்ட் அவுட்லாம் போட்டதில்லை, அவ்வளோ எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1,39,000 பேர் நினைக்கிறேன், 1,37,000 பேர்கிட்ட அந்த சர்வே எடுத்திருக்காங்க. முதல்ல யார் யாரெல்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அதில் கலந்துக்கிட்டவங்க யார் யார் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த சர்வேவுடைய இந்த ஒட்டுமொத்த ரிசல்ட்ஸையும் நம்ம அப்படியே ஒரு நிகழ்ச்சியாக நம்ம பேசிட்டு வர போகிறோம். இணைந்திருங்கள். ஒரு எபிசோடு பார்த்துட்டு இன்னொன்று மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஃபர்ஸ்ட் எபிசோட். இதில் கலந்துக்கிட்டவங்க முதல்ல ஏஜ் மற்றும் ஜெண்டர், அதாவது வயது மற்றும் பாலினம் அப்படி பார்த்தோம்னா எல்லா ஏஜ் குரூப்லேருந்தும் எடுத்திருக்கீங்க இல்லையா ஹரிஷ்? 18 to 20 எல்லாமே கிட்டத்தட்ட சமமாக தான் எடுத்திருக்கீங்க. 18 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள 24% பேர், 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள 21 விழுக்காடு, 31 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள 19 விழுக்காடு கிட்ட எடுத்திருக்கீங்க. 46லேருந்து 60 அந்த வயது உட்பட்டவர்கள்கிட்ட 25 விழுக்காடு, அதிகப்படியாக கிட்டத்தட்ட அவங்கள தான் எடுத்திருக்க மாதிரி தெரியுது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களையும் ஒரு 11 விழுக்காடு நீங்க எடுத்திருக்கிறீங்க. சிறப்பு. இதுல கலந்துகிட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும்
மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா 41 விழுக்காடு, அதாவது 56,907, கிட்டத்தட்ட 57,000 ஆண்கள், 75,000 பெண்கள். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கிறீங்க. அதே போல மற்ற மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 6,000 பேர் அப்படி எடுக்கப்பட்டிருக்குது. இதுதான் இதில் கலந்து கொண்டவர்களுடைய கணக்கு. நீங்க பார்க்க வேண்டியது இந்த ஏஜ் வைஸ் இருக்கு இல்லையா? இந்த ஏஜ் வைஸ்ல பார்த்தீங்கன்னா இது ஏன் வந்து 25% வந்து 18லேருந்து 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்றதையும், 21லேருந்து 30 அப்படின்றது வந்து 21%, 31லேருந்து 45 அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 19% கொடுத்துருக்கோம். ஆனால் 46லேருந்து 60 அப்படின்றது பார்த்தோம்னாக்க 25% அப்படின்னு இருக்கு. ஏன் இந்த மாதிரி மாறுது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு வராங்க இல்லையா, அதை முதல் முறை வாக்களிக்கக்கூடியவர்கள் அப்படின்றவங்க ஒரு எந்தூசியாசமில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 25% அப்படின்றது அதில் வந்து அதீத முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களே. வெறும் அவங்களாம் முன் வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம போய் அந்த கருத்து கேட்கும் பொழுது அந்த கருத்து சொல்லக்கூடியவர்கள்ல இந்த மாதிரி இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம தேர்வு செய்து இவங்களுக்கு உனக்கு இந்த வயசு தானா அதனால நீ இதை கொடு அப்படின்னு நம்ம கேட்கல. நம்ம கருத்து கேட்கும் பொழுது முன் வந்து கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது இந்த புதிய வாக்காளர்கள் புரிஞ்சுக்கிறேன். ஒரு முதல் முறை வாக்களிக்க போறவங்களோ இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிச்சு 2வது முறை வாக்களிப்பதற்கு தயாராக இருப்பவர்களோ இவங்க தான் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி 46லேருந்து 60. இன்னொரு கேள்வி எனக்கு, ஏன் ஆண்கள் 56,000 பெண்கள் 75,000 கிட்டத்தட்ட சரிசமமாவே எடுத்திருக்கலாமே? இப்ப பெண்களுடைய மைண்ட் செட்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய தேர்வு இருக்கலாம். இப்ப எடுத்திருக்கிறதுனால ஒருவேளை இப்போ ஒரு கட்சிக்கு ஃபேவரா வருதுன்னா அந்த கட்சி கொஞ்சம் கூடுதல் ஃபேவரிசம் இது மூலமா நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படி கிடையாது. உங்களுக்கு இப்போ ஆண்கள் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட பேசக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனால் பெண்கள் கிட்ட இருந்து நம்ம தகவல்கள் சேகரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம். ஸோ நம்ம வந்து தேடி போய் எடுக்க வேண்டியதாக இருக்கும் பெண்கள் கிட்ட. அதில் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருக்கிறது யாருன்னா அந்த 18 to 20 ஏஜில் இருக்கிறவங்க. அதே மாதிரி 46 to 60+ இருக்கிறவங்க இன்னும் அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க. ஸோ அந்த கேட்டகரியிலலாம் ஃபீமேல்ஸும் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபீமேல்ஸோடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது, இந்த ஆட்சியினுடைய நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மகளிருக்கான திட்டங்கள் நிறையா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சிஎம் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ மகளிருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நம்ம வந்து இருக்கு அடுத்த பக்கங்கள்ல இருக்கு. அடுத்து மத ரீதியாக இதில் கலந்து கொண்டவர்கள், ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் எடுத்துட்டோம்னா அது பயஸ்டா போயிடும். எப்படி எடுத்திருக்காங்கன்னா 60 விழுக்காடு இந்துக்களையும் 19 விழுக்காடு கிட்டத்தட்ட 20 விழுக்காடு கிறிஸ்தவர்களையும் 15 விழுக்காடு இஸ்லாமியர்களையும், அதாவது எடுத்துக்கிட்டவங்கள மொத்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இத்தனை விழுக்காடு வராங்க அப்படி சொல்லலாம். சிக்ஸ் மற்றும் ஜெயின்ஸ்லாம் கூட இதில் இருக்காங்க, ஒரு விழுக்காடு இருக்காங்க. அப்புறம் பிற மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னும் போது 2 விழுக்காடு. ஸோ கலந்து கொண்டவர்களில் 60 விழுக்காடு இந்துக்கள், 40 விழுக்காடு இந்துக்கள் அல்லாதவர்கள் அப்படி சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக. ரைட்டு. இதில் வந்து ஏன் வந்து சிறுபான்மையினர் அதிகம் எடுக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த மாதிரி தேர்தல்கள் வரும் பொழுது சிறுபான்மையினர் வந்து அதிக எண்ணிக்கையில் வாக்குகளை செலுத்துவார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன் அதிக எண்ணிக்கையில் வாக்குகளை அவர்கள் செலுத்துறாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தற்காத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்கிற அந்த முனைப்பு அவங்களுக்கு இருக்கும். புரியுது. அப்படின்றதுனால அவங்க வந்து அதிக, அதாவது பர்சன்டேஜ் நீங்க எடுத்தீங்கன்னாக்க, ஒழுங்கா ஓட்டு எண்ணிக்கை எலெக்ஷன் எண்ணிக்கை அன்னைக்கு வந்து எல்லாரும் ஓட்டு போடுறது யாருன்னா குறிப்பா இவங்க தான் கிறிஸ்தவ. அதாவது அவங்களுடைய பர்சன்டேஜ், டோட்டல் பர்சன்டேஜ்ல அவங்க டிசைடிங் ஃபேக்டரா பெரும்பாலான தொகுதிகளில் மைனாரிட்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அது ஏன் இருக்காங்க அப்படின்னா, அவங்க பெரும்பான்மையானவர்கள் போய் வாக்கு. அதனால் நான் கேட்கணும்னு நினைச்சேன், ஏன் நீங்க வந்து இருக்கிற மக்கள் தொகை ரேஷியோ அடிப்படையிலே வந்து இந்த நீங்க சர்வேவை எடுத்திருந்துருக்கலாமே அப்படின்ட்டு, இதுதான் காரணம் நீங்க சொல்ல வரீங்க. கூடுதலா அவங்க வாக்களிக்க வராங்க. எப்பவுமே அவங்களோட தன்மை வந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் இப்படி எடுத்தா தான் அந்த அக்யூரசி வரும் நீங்க சொல்ல வரீங்க. அதனால அது அப்படிதான் எடுக்கணும். சரி, ஓகே. அடுத்து ப்ரொஃபஷனல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா துறை சார்ந்தவர்கிட்டையும் நீங்கள் எடுத்துருக்கீங்க. வெறுமனே மாணவர்கள் அப்படின்ற மாதிரியோ அல்லது வந்து நம்ம நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரியோ இல்லாமல் டாக்டர்லேருந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிலேருந்து வழக்கறிஞர்கள், போலீஸ், மீடியா எல்லாருக்குமே எடுத்துருக்கீங்க. ஐடியில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு எல்லாருமே மாணவர்கள் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்குது. ரைட்டு. இது வரைக்கும் எப்படிலாம் எடுத்திருக்கீங்க, எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க, என்னென்ன கேட்டகரியில் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ரொம்ப நேரம் இதையே சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு முக்கியமானதை விட்டீங்க. என்ன சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானதாச்சு. எது அது? சாதி அடிப்படையிலையும் எடுத்திருக்கோம். அது முதல் பக்கத்திலே இருக்குதுங்க. நான் ஏன் அதை ரிவீல் பண்ணல? ஏன் இல்லாம தேர்தலே கிடையாது. சரிங்க, தமிழ்நாட்டுல அது இல்லாம தேர்தலே கிடையாது. அதை நான் ஏன் குறிப்பிடல அப்படின்னா,
அது பக்கத்திலேயே யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்ற அந்த நம்பர்ஸ் இருந்ததுனால சரி சேர்ந்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது தனியா ஸ்பெஷலா வச்சிருந்தேன். ஆமா ஆமா அனைத்து சமூகங்களும் சாதி ரீதியாக ஒரு சாதியும் என்ன மாதிரியான எண்ண ஓட்டத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம எடுக்குது. அது மட்டும் இல்லாம பிற மொழியாளர்கள் அல்லது வந்து இன்னும் சொல்ல போனா பிற எப்படி சொல்றது பொதுவா நம்ம சொல்ற சமூகங்களுக்கு இல்லாம கொஞ்சம் பெயர் தெரியாத பெயர் சொல்லப்படாத சமூகங்கள் கூட நிறைய நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரைட்டு, இதுல கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இப்பயே நம்ம 5-6 நிமிஷத்தை கடந்துட்டோம். முதல் கேள்வியாக மக்கள் மனதில் மக்களிடம் நீங்கள் வைத்த கேள்வி என்றால், நீங்கள் இப்பொழுது இருக்கிற திமுக அரசாங்கத்தால் திருப்தி அடைந்திருக்கிறீர்களா, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. ரிசல்ட் என்ன வந்து சொல்லுங்களேன். ரிசல்ட் வந்து திருப்தியா இருக்கும், திருப்தியா இல்லைங்கிறத பெரும்பான்மையா சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஓரளவு திருப்தியா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முழுமையாக எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து 50% மேலே தான் ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களுடைய எண்ணிக்கை 12.34, கிட்டத்தட்ட 13 விழுக்காடுக்குள்ள இல்லை. நாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா ஸ்டாலின் அவர்களுடைய மாமன்னர் ஸ்டாலின் அவர்களுடைய தாய் மாணவர் வேற என்ன சொல்ல விரும்புறீங்களா? சரி, கண்ட்ரோல் 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 கண்ட்ரோல். அதனால அப்படி நாங்க இந்த ஆட்சியில திருப்தியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க 12 விழுக்காடு இருக்காங்க. ஏதோ ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க 17 விழுக்காடு இருக்காங்க. ரெண்டையும் சேர்த்தா கூட 30 விழுக்காடு வரலைங்க. புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அரசாங்கம் மெஜாரிட்டியோடைய ஆட்சியில இருந்து அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த மெஜாரிட்டின்றது என்னன்னா ஜனநாயகத்துல எப்பவுமே ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் தான். அதாவது யார் அதிக எண்ணிக்கையில பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வந்து அந்த வெற்றி அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு திமுக பெற்ற வாக்குகள் வந்து 40% அப்படின்னா திமுகக்கு எதிராக வந்திருக்கின்ற வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட 60% அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த 12.3% வந்து நாங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது ஓரளவுக்கு நாங்கள் திருப்திகரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து 17 கூட வரல அப்படின்றது என்னன்னா, இந்த ஆட்சி வந்து ஒரு இவங்க சொல்றாங்க இல்லையா, ப்ரோ இன்கம்பன்சி, அதாவது ஆட்சிக்கு ஆதரவான ஒரு அலை வீசுகிறது என்ற ஒரு கதையை வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஐ திங்க் ரகுபதியா அமைச்சர் அவர் வந்து கட்டுக்கதையை வந்து ஏதோ ஒரு தேசிய அளவிலான ஒரு ஊடகத்துல வந்து இந்த மாதிரி வந்துருக்கு. மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு வந்தது, இந்தியா டுடே நினைக்கிறேன், மூட் ஆஃப் தி நேஷன் வந்ததுன்றதை வைத்து இவர்கள் ஒரு கட்டுக்கதையை, அதாவது இங்க வந்து ஸ்டாலினிடம் இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, தேனாரும் பாலாரும் ஓடுகிறது, மன்னர் மீது எல்லோரும் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு எண்ண ஓட்டத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை அப்படின்றது. இப்பொழுது இந்த இடத்தில் ஒரு சந்தேகம் வருகிறது. நீங்கள் வழக்கமாக திமுகவை விமர்சிக்கக்கூடிய, அது இந்த சேனலும் பாத்தீங்கன்னா திமுக விமர்சிக்கக்கூடிய சேனல், இந்த இடத்துல இருந்து நீங்க இப்படித்தானே பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களை அப்படி சந்தேகப்படக்கூடிய நண்பர்களுக்கு திமுக அனுதாபிகள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் வரும்போது சரி திமுக ஆதரவு வாக்காளர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஏதாவது நம்மளுக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்க தேவையில்ல. அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்ல இது நடுநிலையாக எடுக்கப்பட்ட ஒரு சர்வே தான் அப்படிங்கிறது அவங்க அப்படிதான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க திருப்தியா இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு 29 விழுக்காடும், சுத்தமா திருப்தி இல்லை அப்படின்னு சொல்றவங்க 28 விழுக்காடும், பதில் சொல்ல விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு 14 விழுக்காடும் வராங்க. ரெண்டாவது கேள்விக்குள்ள போயிடலாமே. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் த ஒர்க் டன் பை சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின்? முதல் கேள்விக்கு ரெண்டாவது கேள்விக்கு என்ன வித்தியாசம் ஹரிஷ்? இல்லை, முதல் கேள்வி வந்து உங்களுக்கு ஆட்சியினுடைய நம்பிக்கை, ஆட்சி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி முதலமைச்சர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இந்த முதலமைச்சர் நிறைய திட்டங்கள் நான் செஞ்சுருக்கேங்கிறார். குறிப்பாக 99% அறிவிப்புகளை நாங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கோம். எங்களுடைய தேர்தல் அறிவிப்பில் 99% அறிவிப்புகளை நாங்கள் செயல்படுத்திட்டோம் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ முதலமைச்சர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கான கேள்வி. முதல் கேள்வி வந்து உதயசூரியனுக்கான கேள்வி, ரெண்டாவது கேள்வி ஐயா ஸ்டாலினுக்கான கேள்வி, இப்படி எடுத்துக்கலாமா? ஆமாம், ஏன்னா கேம்பெயின் போகிறப்ப அவங்க அப்படி தான் போனாங்க. உதயசூரியனை அவங்க வந்து இப்போ முன்னிலைப்படுத்தலை, அவங்க வந்து சிஎம் ஸ்டாலின் அப்படின்னு தான் அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க எல்லா இடத்துலையும். ஸோ அந்த ஸ்டாலின்ங்கிற பிராண்டுக்கான மக்கள் எப்படி இந்த 4 வருஷத்துல என்ன சொல்றாங்க அப்படின் போது 16% வந்து திருப்தியா இருக்கிறாங்க, ரொம்ப திருப்தியா இருக்காங்க. ஸ்டாலினை மேல ஒரு மாதிரி ஒரு தலைவரே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவப்பட்ட மக்கள் வந்து 16% இருக்காங்க.
சம்வாட் சாட்டிஸ்ஃபைடு, அதாவது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறவங்க வந்து 25%. ஸோ இது ரெண்டும் சேர்த்திங்கனாக்கா 41 வருது, 41% வராங்க. எங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் 28%, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு 20%. ஸோ கிட்டத்தட்ட 48% வந்து மோசம் படுமோசம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. நோ ரெஸ்பான்ஸ். இந்த நோ ரெஸ்பான்ஸை நம்ம என்னன்னு தான் புரிஞ்சுக்கிறது? கருத்து சொல்ல விரும்பல. ஏன் கருத்து சொல்ல விரும்பல? பயமா? ஓசர் மேல மண்ணு வந்து செருப்பு தூக்கி அடிக்கிற பாட்டியே விட்டு தனிப்படையை வச்சு தேடுறாங்க. அப்புறம் எப்படிங்க பதில் சொல்லுவாங்க? அப்படிதாங்க இருக்கும். நோ ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும். அப்ப அந்த நோ ரெஸ்பான்ஸ் இதுல 4 மீதி 4 ஆப்ஷன்ல எது பக்கம் சேர்க்கறது? இதுல 5 இதுல 5 போட்டு எல்லாம் என்ன கிஷோர் மாதிரி இழிச்சவங்களா? ஸ்டாலினை திட்டுவோம், அப்புறம் குண்டர் சட்டத்தில் உள்ள போவோம், திரும்பி வெளில வந்து ஸ்டாலினை திட்டுவோம், அப்பவும் அவனுக்கு சோரணை வராதுன்னு இருக்கிறதுக்கு. அதான் மீண்டும் குண்டர் சட்டத்தில் உள்ள போக பரவாயில்ல. அப்பவும் அங்கே போய் என்ன பண்ண போறோம்? அதான் பண்ண போறோம், சொல்ல போறோம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரிகிறது. நல்ல எண்ணம் படைத்தவர் நீங்கள். அதான் அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 41 விழுக்காடு ஓரளவுக்கு பரவாயில்ல அல்லது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியும், கிட்டத்தட்ட 48 50 விழுக்காடு செட் ஆகாதுங்க, வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் வந்திருக்கு 2025 பிப்ரவரி படி. இப்படி எடுத்துக்கலாம். அடுத்து 3வது, உங்க ஊர் எம்எல்ஏ உடைய செயல்பாடுகள், அவங்க உங்களுக்கு பண்ணியிருக்கிற விஷயங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, திருப்தி என்ன அப்படின்னு கேட்கும்போது இதை நானே படிச்சிடுறேன். பாருங்க, எம்எல்ஏக்கள் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாருமே அவங்க எம்எல்ஏவை கொஞ்சம் பாசிட்டிவா தாங்க சொல்லியிருக்காங்க. 30 விழுக்காடு திருப்தியா இருக்கு, 22% ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அதாவது 2 சேர்த்தனம்னா 52 விழுக்காடு மக்கள் வந்து அவங்களுடைய எம்எல்ஏ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியும், ஓகே அப்படின்ற மாதிரியும், திருப்தின்ற மாதிரியும் சொல்றாங்க. எம்எல்ஏக்களை நேரடியா பார்க்க முடியுது. அவங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி? ஆமா, எம்எல்ஏக்கள் பத்தி கேட்கும்போது என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டீங்க? ஏன்னா ஒரு வரியில கேட்டிருக்க மாட்டீங்க, சொல்லுங்களேன். ஈஸி அக்சஸபிளா இருக்காங்களா, அவங்ககிட்ட வைக்கிற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுறாங்களா, உங்க தொகுதிக்காக அவங்க ஏதாவது பேசியிருக்காங்க சட்டமன்றத்தில், அது உங்களுக்கு தெரியுமா? இதுல வந்து அதிமுக சார்பில் போன 89 எம்எல்ஏக்கள், எத்தனை எம்எல்ஏக்கள்? 78. அதிமுக சார்பில் 75 நினைக்கிறேன். இதுல வந்து அதிமுக எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே சேர்த்து அதிமுக கூட்டணி. அதான் அப்போ இதுல வந்து அதிமுக கூட்டணி எம்எல்ஏக்கள், திமுக கூட்டணி எம்எல்ஏக்கள் யாரும் சேர்ந்து அவங்கவுங்க ஊர் எம்எல்ஏ, அவ்வளவுதான் கணக்கு. 234 தொகுதியிலையும் ரைட்டு. அப்போ அவங்க அந்த உங்களை வந்து பாக்குறாங்களா, விசாரிக்கிறாங்களா, உங்களால ஆக்சஸ் பண்ண முடியுதா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்கவுங்க தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏ விட்டு கொடுக்காம ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. 52 விழுக்காடு பக்கம் சாதகமான ஒரு இதுதான் வந்திருக்கு. அடுத்து ஒரு 36 அல்லது வந்து ஒரு 40 விழுக்காடு பக்கம் பாதகமா வந்திருக்கு, இல்லைங்க வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. 4வது கேள்விக்குள்ள போயிடலாம். ஹவு டு யூ ரேட் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டிஎம்கே கவர்மெண்ட் ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 1 to 100? என்னங்க இது 100க்கு எத்தனை மார்க் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? சரி சரி, 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதில் முதல்ல 75லேருந்து 100 மார்க் கொடுக்கக்கூடியவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாருங்க. இதுல 98% பேர் மார்க் கொடுத்துட்டு போயிருக்காங்க. வழக்கமா 10 விழுக்காடு வந்து நோ ரெஸ்பான்ஸ் வந்துடும். உங்களுக்கு இந்த கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்ல முடியாது, ஜாலியா சொல்லிட்டு போயிடலாம். வந்து நாங்க இவ்வளவுதான் கொடுப்போம், நாங்க இவ்வளவுதான் கணக்கிடுறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அதனால இதுல வந்து 98 விழுக்காடு மக்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு 75லேருந்து 100 மார்க் கொடுக்குறவங்க 17 பேர் கொடுக்குறாங்க. 100க்கு 17 பேர் வந்து 75லேருந்து 100 மார்க்கும், 50லேருந்து 75 மார்க்கும் 14 பேர் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 2 சேர்த்தோம்னா எவ்வளோ, ஒரு 50 மார்க்கு மேலே கொடுக்குறவங்க 14, 27, ஒரு 31 விழுக்காடு. 31 விழுக்காடு மக்கள், அதாவது 100ல் 31 பேர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சிக்கு 50 மார்க்குக்கு மேலே கொடுக்குறாங்க. அப்போ மீதி 70, மீதி 69 பேர் பார்த்துடலாம். 25லேருந்து 50 மார்க் போடலாங்க. அதாவது பார்டர் அப்படின்னு சொல்லலாம், அது ஃபெயில் மார்க்னு சொல்லலாம். 29 விழுக்காடு, கிட்டத்தட்ட 30 விழுக்காடு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க்லேருந்து 50 மார்க் போடலாம் அப்படின்ற மாதிரியும், 37 விழுக்காடு பேர், 37 விழுக்காடு மக்கள், அதாவது இவங்க கேட்ட 1.5 லட்சம் பேரில் 37 விழுக்காடு பேர் 25 மார்க்குக்கு கீழே தாங்க போட முடியும், 100க்கு 25 மார்க் கீழே தான் போட முடியுன்றத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 5க்கு 1.5 ஸ்டார்னு எடுத்துக்கலாமா இதை? மருத்துவர் ராமதாஸ் தான் இந்த மாதிரி மார்க் போடுவார் எப்பவுமே. இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளவுதான் மார்க் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி இந்த மக்கள் இந்த மார்க்கை போட்டிருக்காங்க. இது என்னன்னா, நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்க? நான் மைனஸ் ஏதாவது இருந்தால் போடலாம். சரி, நெக்ஸ்ட். அதனால அது எதுவும் இல்லை இதுல அப்படின்றதால நான் போடவே மாட்டேன். நீ அதுக்கெல்லாம் வர்த்தி இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். கருத்து கணிப்பு எடுத்துட்டே கேட்கலாம், சொல்ல மாட்டாங்க பாருங்களேன். நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்க? நீங்க சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. தேர்தல் சமயத்தில் நாங்கள் காமிப்போம். எங்க டீம்லயே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் இருக்காங்க, திமுக சார்ந்தவர்கள். ஆமா, ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்கும், இது ஏதோ ஒரு கட்சி எடுக்க சொல்லி நீங்க எடுத்துட்டு வந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. நீங்க இப்போ பொதுவாகவே சமுதாயத்தில் நார்மலாக கோவிலுக்கு போகிறவன் இருப்பான், இல்லை கோவிலுக்கு உண்டியல் திருட போகிறவனும் இருப்பான். அப்படி இருக்கும்பொழுது நல்லவங்களும் இருப்பாங்க, திமுககாரனும் இருப்பான். அதனால் அது வந்து நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் வந்து இப்போ எப்படி வந்து ஒரு 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 நல்ல ஓடையிலையும் கூட கொஞ்சம் அழுக்கு இருக்க தான் செய்யும் இல்லையா, அந்த மாதிரி திமுககாரன் அங்கங்கே இருக்க தான் செய்வான். அதனால் அதை நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. இப்போ ரோட்லேயே போகிறோம், ரோடு இருக்குது, ரோடு ஓரத்தை குப்பை இருக்கிறது இல்லையா, அது மாதிரி திமுககாரன் வந்து எல்லாத்துலேயுமே இருப்பான். அதனால் நம்ம திமுககாரனை ஒதுக்கிட்டு பார்க்க முடியாது. அதாவது அழுக்கை, மாசை, கெட்டதை, சாக்கடையை ஒதுக்கி விட்டு நம்ம வந்து சமுதாயம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அதாவது இந்த திமுக ஆட்சியில், இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதுல கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்ல அதிகமாக உங்களை ஈர்த்த திட்டம் அல்லது நீங்கள் அதிகமாக பயனடைந்த திட்டம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மக்கள் சொன்ன திட்டம் அதிகமா அவங்க மைண்ட்ல வச்சு டக்குன்னு சொன்ன திட்டம் என்னென்ன அப்படின்னா சொல்லுங்களேன் ஹரிஷ் ப்ரோ. மகளிர் உரிமை தொகை தான் வந்து பெரும்பான்மையானவர்கள் சொல்றாங்க. 24 விழுக்காடு பேர், நீங்க கேட்டவங்கல்ல 24 விழுக்காடு பேர் வந்து ஆமா மகளிர் உரிமை தொகை தான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க எங்களுக்கு, அது கொஞ்சம் பெனிஃபிட்டாலாம் இருக்கு, எங்களுக்கு வந்து குடும்ப செலவுகள் குறையுது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த மகளிர் உரிமை திட்டம் முழுமையா போய் சேரல. ஆமா, 2 கோடி குடும்ப அட்டைகளுக்குமே போயிடல. இல்ல அப்ளை பண்ணவங்களுக்கே முழுமையா போய் சேரல. அப்ளை பண்ணி அதுல வந்து குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் வந்து அந்த மகளிர் உரிமை திட்டம் போய் சேர்ந்திருக்கு. அதுல திமுக கொஞ்சம் சாதகமானவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க கவர்மெண்ட் சைட்ல சொல்றது என்னன்னா, அதுக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அடிப்படை தேவைகள், அடிப்படை கிரைட்டீரியா. அந்த கிரைட்டீரியாவுக்கு அதிகபட்சமா மீறின இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் கூட இந்த உரிமை தொகை போறது பார்க்க முடியுது. குறிப்பா ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு ஃபேன், ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறவங்களுக்கு, ஏசி இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் அங்கே இருக்கிறவங்களும் இந்த உரிமை தொகை வாங்குறாங்க. அப்போ இது வந்து மொத்தமாக எல்லாருக்குமான உரிமை தொகையாக கொடுக்கலாமே, ஏன் வந்து கிரைட்டீரியா வச்சு கொடுக்குறீங்க? ஸோ இது மேலே எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குதோ அந்த அளவுக்கு அதிருப்தியும் கேள்வியும் இருக்குதான் செய்யுதுன்னு சொல்லுவாங்க. ஆதங்கத்தை எடுப்பாங்க மகளிர், பெண்கள். இப்போ 4 பேர்கிட்ட கேட்குறீங்க இந்த உரிமை தொகையை பற்றி பெருமை பேசினா 2 பேர் பெருமை பேசினா 2 பேர் ஆதங்கமாக தான் பேசுறாங்க. பேசுறவங்களும் சொல்றாங்க, ஆதங்கத்தை எழுப்புறாங்க அவங்களே. இது வந்து எல்லாருமே கொடுக்கலாமே, ஏன் வந்து கிரைட்டீரியா வச்சு கொடுக்குறாங்க? புரியுது ஒரு கேள்வி எல்லாருமே. உரிமை தொகை பெறாத மகளிர் யாராச்சும் வந்தது தகுதி என்ன சொல்றது, அது பேரு என்னமோ சொன்னாங்களே, தகுதி வாய்ந்த மகளிருக்கு அப்படின்ட்டு, தகுதி பெறாத மகளிர் யாராச்சும் நீங்க பாத்தீங்களா, கேட்டீங்களா? அவங்களும் வந்து இதே தான் சொல்றாங்க. எங்களுக்கு வந்து இப்போ பக்கத்து வீட்டுல ஏசி வச்சிருக்காங்க, ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்குது, நாங்க ஒண்ணுமே இல்லை, ரேஷன் அரிசி தான் வாங்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. இது எந்த அளவுக்கு அப்போ இது எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கி தருமோ அந்த அளவுக்கு பேக் ஃபயரும் ஆகுன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம் இந்த விஷயத்த. அடுத்து ஃப்ரீ டிராவல் ஃபார் உமன் இன் கவர்மெண்ட் பஸ். ஸ்டாலின் பஸ் அதுதான் விடியல் பயணத்துக்கு 6 விழுக்காடு பேர் வந்து விடியல் பயணம் என்பதை ஓசி பயணம் என்று அவர்களுடைய அமைச்சர்களாலேயே கேலி செய்யப்பட்ட, கிண்டல் செய்யப்பட்ட, நக்கல் செய்யப்பட்ட பயணம். அதுல என்னன்னா டிராபேக், லிப்ஸ்டிக் பயணம் என்று சொல்லலாம் விடியல் பயணம் அப்படின்னு சொல்றதோட. ஏன்னா அது வந்து பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் அடிச்சு ஓட்ட விட்டா மாதிரி தானே இருக்குது. பஸ் எதுவும் சரியா வருதில்ல, அது எதுவும் இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லை, வர்றவங்களே அவமானப்படுத்துறாங்க. யார் அவமானப்படுத்துறாங்க? ஓட்டுநர், நடத்துனர், இவங்க அவமானப்படுத்துறதோட இல்லாம சக பயணிகள் இல்லாம சின்ன சின்ன பசங்க. இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குன்னா, சின்ன பசங்க அந்த மகளிரை பார்த்து, அதுவும் வயது முதிர்ந்த மகளிரை பார்த்து, நீ ஓசியில தான் வர, போய் நில்லு, பின்னால் போய் நில்லு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வந்து அந்த ஸ்கீம் வந்து அந்த அளவுக்கு மோசமாக வந்து பார்க்கப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது கையாளப்படுவதும் அந்த மாதிரி தான் இருக்குது. இருக்காங்க. எந்த திட்டமாக இருந்தாலும் அதுக்கு பயனாளிகள் இருப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்க. பயனாளிகள் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் விமென்ஸ், அவங்க வந்து பயனாளிகளாக இருக்காங்க. அதை தாண்டி வந்து சாதாரணமாக கூலி வேலைக்கு போகிறவங்க, அவங்கள பயனாளிகளாக இருக்காங்க. மற்றபடி பெண்கள்கிட்ட அது பெரிய அளவில் ப்ளஸ்ஸாக இருக்கல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்படிதான் நான் கேட்குற கேள்விகளுக்கு அப்படி தான் பதில் கொடுத்துருக்காங்க. நான் கேட்ட கேள்விகளுக்கு அடுத்தடுத்து அப்படியே லைனாக படிச்சுட்டு போயிடுறேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிற மாதிரி அல்லது சொல்லலாம்ப்பா இது அப்படிங்கிற மாதிரி என்ன திட்டங்கள் சொல்கிறாங்கன்னா, காலை உணவு திட்டம், தாய்மானவர் திட்டம், நீங்கள் நலமா அந்த திட்டம், அப்புறம் மக்களுடன் முதல்வர், அப்புறம் இன்னுயிர் காப்போம்,
ஸ்டார்ட் அப் தமிழா, இதெல்லாமே ரொம்ப 1% 2%ன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும். ஸ்டார்ட் அப் தமிழா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்குலாம் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு திட்டமாக கொண்டு வந்தாங்க. பட் அது ஃபெயிலியர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எம்எஸ்எம்இயில் குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர் ஏரியாலெலாம் வந்து பெரிய அளவில் இது சப்போர்ட் பண்ணல. அதனால அது ரொம்பவே கம்மி தான். வெறும் 2% பேர் தான் அதை வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க. இப்போ டேட்டா நம்மளுக்கு கிடச்சிருக்கிற டேட்டா, பார்லிமெண்ட் டேட்டா வைஸ் பார்த்தா கூட கிட்டத்தட்ட 9000 எம்எஸ்எம்இ, அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு கடந்த 4 ஆண்டுகளில். ஸோ அப்போ பெரிய அளவில் அது ஒர்க் அவுட் ஆகுது. இந்த 2% அப்போ உடன்பிறப்புகளாக தான் இருக்கும். அதையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டியது இருக்குது. ₹200 கேசிங்களா இருக்கும். சும்மா இருங்க. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு வித் த பிரின்சிபல்? மாட்டினீங்க இருங்க. சிக்கி விட்டார் கிஷோர் கேசுவாமி. இருங்க. பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி. அதேதான். திருப்தியா, ஏதோ பரவாயில்லையா அப்படிங்கிற கேட்டகரியில் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ட்டு 28 விழுக்காடு பேரும், ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு 25 விழுக்காடு, கிட்டத்தட்ட 50 விழுக்காடுக்கும் மேற்பட்டவர்கள் அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியாக திருப்தியாக செயல்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அதாவது இது முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவு அப்படின்றது முழுவதுமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான். இப்போ நீங்கள் இந்த 50 விழுக்காடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணியும் இருப்பாங்க. அதை தவிர்த்து அப்படி பார்த்தா மேல கட்சிக்காரங்களும் இருப்பாங்க, நான் ஒத்துக்க மாட்டாங்க, இவங்களும் இருப்பாங்க. யாரு? நாம் தமிழர் கட்சியும் இருப்பாங்க. ஒரு அண்ணா திமுக ஆதரவாளராக நீங்க சொல்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். நான் முதலே சொன்னேன், திமுக ஆட்சியின் மீது எங்களுக்கு திருப்தி இருக்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்ல நான் என்ன சொன்னேன், அதை அப்படி பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா பெருவாரியான பேர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு இது இன்னும் கூட சிறப்பா செயல்பட்டிருக்கலாம் இந்த 4 ஆண்டுகள். யாருமே வந்து பெர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம கொண்டு போக முடியும். ஒன்றும் இல்லை, 2016 21 காலகட்டத்தில், குறிப்பாக 17, 18, 19, 20 காலகட்டங்களில் திமுக என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. நீங்க அது ஒரு அளவுகோலா வைக்கலைங்க. திமுகவுடைய செயல்பாட்டை எதற்குமே நீங்க அளவுகோலா வைக்க. சரி, அவங்கள வைக்க வேணாம். ஏன்னா நீங்க திமுகவுடைய செயல்பாட்டை ஒரு கட்சி, அரசியல் கட்சியா கூட நீங்க அளவுகோலா வைக்கிறது தவறு. எந்த அளவுகோலா வைக்கணும்? மற்ற கட்சியிலே கூட வைக்கலாம், பொதுவாகவே கூட பார்க்கலாம். இந்த 4 ஆண்டுகள்ல உண்மையிலேயே ஒரு அதிமுக ஆதரவாளராக இல்லாமல் ஒரு வெளிப்பார்வையாளராக, என்னுடைய பார்வையில் சொல்றேன், உண்மையாக பிரதான எதிர்கட்சியாக அதிமுக திருப்தியாக இல்லை. என்கிட்ட சர்வே கேட்டிருந்தீங்கனாலும் என்னுடைய வாக்கு இதுவாக. என்னுடைய இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சி ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறார்கள். அது ஆக்கப்பூர்வமா நீங்க செய்யணும்னு, அழிவுபூர்வமா நீங்க இதை எல்லாத்தையும் தொட்டதையெல்லாம் எதிர்த்துரு, எல்லாத்தையும் கண்மூடித்தனமா எதிர்த்துரு. சட்டசபையிலிருந்து கவர்னர் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு தான் நான் இதுன்னு சொல்றேன். கேள்வி கேட்கும்போது 2 விஷயங்கள் எல்லாரும் சொன்னது, அதிமுக சேர்ந்தவர்களே சொன்னது என்னன்னா, லேட்டா ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு. இன்னொன்னு, சோஷியல் மீடியால இன்னும் அந்த பழைய ஃபார்மேட்ல தான் நீங்க அறிக்கை விட்டுட்டு இருக்கீங்க. அதை பாத்தீங்களா? இல்ல, சோஷியல் மீடியாவை நீங்க வந்து இல்ல, அது முக்கியமான ஃபேக்டருங்க. அங்க நீங்க பத்த வைக்கிறது தான் இங்க மெயின் ஸ்ட்ரீம்ல பத்தி எரியும். உங்களுக்கு சோஷியல் மீடியால இருக்கிறது மட்டுமே வந்து வாக்குகளை வாங்கி கொடுக்காது. வாக்குக்கு சொல்லுங்க, ஒரு இம்ப்ரெஷன், அந்த இம்ப்ரெஷனை வந்து ஏன் கிரியேட் பண்ணுது? ஒரு ஆப்போசிஷன் மீடியா சப்போர்ட் இருக்கணும், மீடியா சப்போர்ட் இல்ல ஏடிஎம்கே, அது ஒரு பிரச்சனையா எல்லாருக்கும். நீங்க அவங்களுடைய மாவட்ட வாரியான போராட்டங்கள் மீடியாக்களை எடுத்து காமிக்க. இப்ப சமீபத்துல நீங்க ஞானசேகரன் சொன்னீங்கல்ல, அந்த ஞானசேகரன் விஷயத்த அதிமுக பெரிய அளவுல உண்மையிலே பேசும் பொருளாக்கி தமிழ்நாடு முழுக்க எல்லார் வீட்லயுமே இன்னைக்கு நம்ம என்ன நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்தாங்க. போல இன்னும் பல விஷயங்களை கொண்டு வந்து விஷயத்தை தாண்டி டங்ஸ்டன் இஷ்யூ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு அதிமுகக்கு. குறிப்பா மதுரை மாவட்டத்திலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் அதிமுக இருந்தது. கள்ளக்குறிச்சி விவகாரமே வந்து அதிமுக சட்டமன்றத்துல போய் போராடினாங்க. அதை எல்லாத்தையும் நேரிலேயே கட் பண்றாங்க. இவங்க காமிக்கிறது கிடையாது. மீடியாவை வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படி ஒன்றாலும் உருட்டுவோம்னு ஒரு கும்பல் இருக்கு அப்படின்னும் பொழுது அங்க நீங்க எதிர்கட்சி என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? மக்களுடைய பிரச்சனை குறித்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராடலாம். இந்த மாவட்டத்தில் போராடுறதை நீங்கள் எடுத்து காமிக்க மாட்டீங்க. சரி, சமூக வலைதளங்களில் இவங்க வந்து செயல்படுறதில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சமூக வலைதளங்களில் செயல்படுறதில்லை அப்படின்றத விட அதிமுக ஆஸ் அ பார்ட்டி அது எப்படி இருந்திருக்கு? அது முழுக்க முழுக்க மக்களோடையே பயணித்த ஒரு கட்சி, அது பயணித்து வரும் கட்சி. அவன்கிட்ட போய் நீ சமூக வலைதளத்தில் போய் நீ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெளிப்பார்வையாளராக வெளிப்பார்வையாளராக தான் நானும் சொல்கிறேன்.
நான் ஒன்றும் உள்ளே உட்காந்துருக்கேன், நான் அதிமுகக்குள்ளே உட்காந்துருக்கேன், நானும் வெளிப்பார்வையாளராக தான் சொல்கிறேன். ஆனால் அதிமுகவுடைய ஆதரவாளர் வேணா நீங்கள் கருதிக்கலாம். அதிமுககாரன் அபிமானின்ற வார்த்தையை ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி விட்டார். சரி, அதனால அதை விட்டுருங்க சார், அபிமானி இந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க. இப்போ என்னன்னா, நீங்கள் அதிமுககாரன் யாரு இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதிமுககாரன் யாரு? அவன் ஒரு காமனர், அதாவது ஒரு இஸ்திரி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், கொளுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரியான ஆட்கள் தான் அதிமுக ஆட்கள். இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்டிவாக எல்லா இடத்துலையும் அதிமுக சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. தேர்தல்னு வருதா, அவன் உடனே அந்த வேட்டியை எடுத்து செலவு செஞ்சு வேட்டி எடுத்து கட்டுவான். 4 நாளைக்கு முன்னாடி தேர்தல் வேலை பார்ப்பான். வேலை முடிஞ்ச உடனே திருப்பி அதை வேட்டி மடித்து வச்சுட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். இதுதான் அதிமுக. இந்த பேசிஸை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அதிமுக சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இல்லை, அங்கே ஆக்டிவாக இல்லை, இங்கே ஆக்டிவாக இல்லை. இஷ்யூ இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் பிரதான எதிர்கட்சியாக இங்கே பார்க்கக்கூடியது எதை? அதிமுகவை. அப்போ அதிமுக எப்படிப்பட்ட கட்சி? இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இல்லையா, இது ஒரு மாதிரியான கட்சி அப்படின்னு. ஏன் ஒரு மாதிரியான கட்சி? இது ஒரு டைப்பான கட்சி நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நல்லா சொல்லி முடிச்சிடறேன் நான். ஏன்னா இங்கே இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி உருவானதே பார்த்தீங்கன்னா ஏதோ 4 பேருக்கு உருவாக்கினது கிடையாது. எம்ஜிஆர் உருவாக்கினார் அந்த கட்சியை, அதுவும் கிடையாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் இந்த கட்சியை உருவாக்கினார் அப்படின்ட்டு, அது கிடையாது. கட்சியை உருவாக்கினாங்க தொண்டர்கள், எம்ஜிஆர் தன்னை இணைத்து கொண்டார். இதுதான் அந்த கட்சியுடைய ப்ளஸ்ஸு. ஸோ இப்படியான ஒரு கட்சியில் நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் சமூக வலைதளத்தில் இல்லை மீடியாவில் பத்திரிகைகளில் இதையெல்லாம் அவங்க பொருட்படுத்துறதே கிடையாதுன்ற நான் பொருட்படுத்த வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்றதையும் ஒத்துக்கிறேன் நான். சரி, இன்றைக்கி மீடியா, சோஷியல் மீடியா இதுக்கு ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்றதை நான் ஏற்றுக்கிறேன். பட் அவங்களுடைய செயல்பாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, தொகுதி வாரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லுவேன். ஆனால் எடுத்திருக்கிற சாம்பிள்ஸ் படி, சர்வே படி 52 விழுக்காடு 53 விழுக்காடு சரியில்லை அல்லது திருப்தியாக இல்லை அப்படிங்கிற மாதிரியும், கிட்டத்தட்ட 38 விழுக்காடு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அதிமுகவுடைய வாக்குறுதி. போராட்டங்கள் நடக்குது, அங்கங்கே போராட்டங்கள் நடக்குது, பட் லேட் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. லேட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சில இஷ்யூஸ்லாம் 2 நாள் கூட நான் பார்த்தேன். லேட் ரியாக்ஷன்ஸ் இருக்குங்கிற குற்றச்சாட்டு. 2வது மீடியா கவரேஜஸ் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருந்துட்டு இருக்கு. அது 2 தான் ஏடிஎம்கேக்கு இங்கே ஒரு மைனஸாக இருக்குது. எந்த கட்சி இன்னைக்கு தேர்தல் நடந்தால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, அல்லது எந்த கூட்டணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் இதுக்கு அடுத்து வரப்போகிற கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இதுக்கு முன்னாடி சொன்னது அவங்களுடைய மனசுலேருந்து, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் அவங்க சொன்ன ஒப்பீனியன். இது அவர்களுடைய கணிப்பு. தமிழ்நாட்டுடைய லா அண்ட் ஆர்டர், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது குறித்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு 53 விழுக்காடு பேர் திருப்தி இல்லை அல்லது ரொம்ப மோசம்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை இன்னைக்கு பிடிச்சி ஆட்டி வைக்கிற ஒரு பேயின்னு கூட சொல்லலாம். கள்ளச்சாராயத்திலிருந்து, போதைப் பொருட்கள்லேருந்து, இல்லீகல் ட்ரக்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கிற செய்திகளாகட்டும், அதில் மாட்டக்கூடிய நபர்களாகட்டும் ஒன்று அப்படின்றது. இந்த விஷயங்களில் திமுக அரசு கோட்டை விட்டு விட்டது அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, சரியில்லை அப்படின்னு சொல்லி இது கேட்டவங்களில் பாதி பேர் ஆமாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திமுக இந்த போதை மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இது மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறத வெறும் 22 பேர் மட்டும்தான் ஏற்றுட்டு இருக்காங்க. மீதி 80 பேர் பக்கம் இதுக்கு எதிரான கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா? அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள்லேயே இது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக வந்திருக்கு. சிட்டிக்கு ஒன்றும் இல்லை, தாம்பரத்தில் இருக்கிற 2-3 கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், லேடி டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, அந்த ஸ்கூல் தெரு வழியாக போகிறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. ஸ்கூலுக்குள்ளே போகிறத தெரு வழியாக போகிறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது.